ஹாய் குட்டீஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நேம் பார்க்க போறோம். அதாவது பொதுவா நம்மளுக்கு இங்கிலீஷ் நேம் தான் தெரியும், அதுக்கான தமிழ் நேம் வந்து இதுதான் அப்படிங்கிறது தெரியாது. அந்த மாதிரி என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்ப பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரை நம்ம லாரின்னு சொல்லுவோம். ஆனால் தமிழில் வந்து சரக்குண்டு, சுமையுண்டு, பலூண்டு இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இங்கிலீஷில் லாரின்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுருக்கோம். மில் நேம் ரொம்ப நல்லா இருக்குல்ல. இப்போ அடுத்து டிராக்டர் வந்து உழவு இயந்திரம், உழவுண்டு, இருவை இயந்திரம் இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம டிராக்டர் மட்டும் சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுருக்கோம். இந்த மாதிரி பேர் கொஞ்சம் நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் தமிழில் இந்த மாதிரி எல்லாம் பேர் நிறையா இருக்குது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியறதில்லை. இந்த மாதிரி இங்கிலீஷ்லேயே நம்ம சொல்லி பழகிட்டோம். இப்போ அடுத்து பார்க்கலாம். இது நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற பஸ் தான். ஆனால் தமிழில் பேருந்துங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் ஊந்து வண்டி அப்படிங்கிறது யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. தமிழில் இந்த மாதிரி எல்லாம் பேர் இருக்கா அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. ஆனால் நம்ம ரெகுலர் லைஃப்பில் இந்த மாதிரி பேர் சொல்லி யூஸ் பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஊந்து வண்டி, பலூந்து, சரக்குண்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணி பேசினா நல்லா இருக்குல்ல. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் பையன் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.